உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். வாட் நீ தானே ஃபோன் பண்ண, நீயே சொல்லு. நான் தான் ஃபோன் பண்ணேன். ஆனா என்ன புன்சிரிப்போட இருக்க? நீ ஏன் இப்ப புன்சிரிப்போட இருக்க? என்ன நீ சரி எனக்கு ஒண்ணு சொல்றியா? ஒருவேளை உனக்கு இங்க வரணும்னு ஆசை இருந்தா அப்ப என் கூடவே வந்திருக்கலாம்ல. எதுக்காக இப்படி தேவையில்லாம தனியா ஒரு ஃபிளைட் பிடிச்சு வந்த? நீ என்ன சொல்ற? நானா? நான் இங்கதான் இருக்கேன் ரிஷி, அங்க ஒண்ணும் இல்ல. இல்ல, நீ இங்கதான் இருந்த, என் முன்னாடி இருந்த. நீ இங்க இருந்த மாதிரியா? அப்படின்னா நானும் இப்போ முன்னாடி இருந்தேனா? உனக்கு தைரியத்தை கொடுத்தனா, மோட்டிவேட் பண்ணனா? நானுமா? அப்படின்னா ரிஷி, உன்கிட்ட நான் ஒன்னு சொல்லவா? உண்மையிலே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எல்லாமே எப்படி போகும்னே தெரியல. ஆனா அதுக்கப்புறம் நீதான் எனக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்த. சோ மத்த எல்லாம் பெர்ஃபெக்ட். அங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் பெர்ஃபெக்ட். இப்ப வரைக்கும் எல்லாம் நல்லா போகுது. சரி, அங்க? இங்கேயும் எல்லாமே டபுள் பெர்ஃபெக்ட். அண்ட் பிரசன்டேஷனும் ரொம்ப நல்லா இருந்ததா? மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. இங்கேயும் சாப்பாடு எல்லாம் நல்லா டேஸ்டியா வந்திருக்கு. பெர்ஃபெக்ட். சரி, நான் உனக்கு கேட்கட்டுமா? என்ன? என்னவோ உனக்கு என்னோட ஞாபகமே வரலன்னு சொன்ன. ஏன்னா நான் இங்க வந்ததுல இருந்து நீ எனக்கு ஒரு கால் கூட பண்ணல, ஒரு வாட்டி கூட ஃபோன் பண்ணி பேசல. சேம் பிஞ்ச் தான் ரிஷி. நீயும் தான் என்கிட்ட பேசவே இல்ல. அதோட நீயும் என்ன நினைச்சுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தியே. அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? நாம ரெண்டு பேரும் ஒன்னா நம்பர் போய் சொல்றவங்க. ஆனா உண்மை என்னன்னா, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் நமக்குள்ள பேசிக்காம இருக்க முடியாது. ரைட்? ரைட். சத்தியமா நான் உன்னை பத்தி மட்டும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, ஏன் நினைச்ச? ஐ மீன், நீ என்ன நினைச்ச, நான் உன்ன நினைச்ச, நாம ஒருத்தர் நினைச்சுக்கிட்டோம். நமக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? நான் தானே கேட்டேன். நான் தான் கேள்வி கேட்டேன். சோ நான் வந்து உன்னை கேக்குறேன், என்ன இருக்கு? அப்போ இந்த விஷயத்த பாதியிலே விட்டுடலாமா? எப்ப முடியுமோ அப்போ பேசலாம். அப்படின்னா நீ எப்போ திரும்ப வர? இன்னும் ஒரு மீட்டிங் இருக்கு, அதுக்கப்புறம் கிளம்பிடுவேன். உடனே வா. அதுக்காக ஓடி ஓடிலாம் வராத, சரியா? உன் உடம்ப பாத்துக்க. நைஸ், வெரி நைஸ். இந்த ஆயுஷ் கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் உனக்கு வந்துருச்சு. அவன்கிட்ட ரொம்ப ஒட்டாத ப்ளீஸ். அவன் எங்க இருக்கான்? நம்ம வீட்டோட நாட்டி சைல்ட். அது வந்து ஃபுட் கிரிட்டிக்ஸ் எல்லாம் கீழே வந்துட்டாங்க. அவன் அவங்க கூட இருக்கான். சோ ஆல் செட். இப்போ ஷோ ஆரம்பிக்க போகுது. சாப்பாடு எல்லாம் ரெடியா தான் இருக்கு. சர்வ் பண்ண மட்டும் போதும். வெல் டன் லக்ஷ்மி. நீ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிட்ட. குட். இல்ல, நீதான் பண்ண. நீதான் எல்லாத்தையுமே சமாளிச்சிருக்க. சரி, நீயும் இல்ல நானும் இல்ல, நாம எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம். ரைட்? பர்ஃபெக்ட். போனை வச்சிரவா? யா, ஓகே. குட் லக், ஆல் தி பெஸ்ட், பை. அனி, நாங்க எல்லா சாப்பாடும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம். எல்லாம் சூப்பரா டேஸ்டா இருக்கு. 8 வருஷமா இந்த ஹோட்டல்ல வேலை பார்க்குறோம். இப்படி ஒரு டேஸ்டா நாங்க சாப்பிட்டதே இல்ல. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அப்போ ஃபுட் கிரிட்டிக்ஸ்க்கும் இந்த சாப்பாடை ரொம்ப பிடிச்சிரும். கண்டிப்பா பிடிச்சு போகும். இந்த மாதிரி சுவையான சாப்பாடை அவங்க சாப்பிட்டிருக்கவே மாட்டாங்க. கரெக்ட். சரிங்க. அம்மா தாயே, இனி எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. என்ன நிம்மதியா வாழ விட மாட்டியா? இல்ல நீ நல்லா இருக்கணும்ன்றதுக்காக என்ன ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறியா? ஓ ஷட் அப். என்ன ஜெயில்னு கத்திட்டு இருக்க? ஒரு வேலையை கொடுத்தா அதை ஒழுங்கா உன்னால முடிக்க முடியாது. நானும் என்னோட பணத்தை உன்கிட்ட திருப்பி கேட்கல. சொல்ல போனா அங்கிருந்து வெளியே தப்பிக்க நான் தான் உனக்கு நல்ல வழியை காட்டினேன். நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசுற?
உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப போறேன் துன்புறுத்த போறேன்ற டிராமாலாம் நீ என்கிட்ட பண்ணாத. உன் நல்லதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். வேண்டாம்னா சொல்லு, நான் போனை இப்பவே கட் பண்ணிடுறேன். இரு, உன் திருட்டுத்தனத்தை எல்லாத்தையும் அந்த குடும்பத்துல வேணா காட்டு, என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காது, புரியுதா? சரி போனா போதுன்னு உன் போனை எடுத்து பேசினா எனக்கே நீ அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கியா? எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இப்போ உன்னோட கிரிமினல் மூளை என்ன பிளான் போட்டுட்டு இருக்க அதை சொல்லு. என்ன பிளான்? நீ இப்ப ரிஷியோட ஹோட்டலுக்கு போகணும், நீ போயிருக்க இல்லையா? அவனுக்கு தான் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. நீ எந்த ஹோட்டலை பத்தி சொல்ற? சென்னையில ஒன்னு தாண்டா இருக்கு, யூ இடியட். ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. உனக்கும் சொல்றேன், உங்க அம்மாவுக்கும் சேர்த்து சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி நான் இடியட் கிடையாது. என் பேரு பல்விந்தர். ஃபுல் நேம் பல்விந்தர் சூத். இதுக்கு அப்புறமா என்ன இடியட்னு சொன்னேன்னு வையேன், உன் கழுத்தையும் உங்க அம்மா கழுத்தையும் அறுத்து என் வீட்டு வாசல்ல மாட்டிடுவேன். புரியுதா? விஷயம் என்னன்னு சொல்லு. நீ இப்ப ரிஷியோட ஹோட்டலுக்கு போகணும். அங்க லக்ஷ்மி மர்டர் பண்ணுமா? லக்ஷ்மி ஏதோ ஒரு புண்ணியம் கட்டிட்டு பிறந்திருக்கான்னு நினைக்கிறேன். அந்த புண்ணியத்துல தான் உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கா. அதனால அவளை சாவடிக்கிறத பத்தி நானும் யோசிக்கல, நீ யோசிக்கிறத நிறுத்திக்க. சரியா? புரியுதுல? நீ போனை கட் பண்ணிட்டு கிளம்புறியா? முதல்ல கிளம்பு. நீ போய் லக்ஷ்மியை கொல்ல வேண்டாம். நீ பண்ண போற வேலையால லக்ஷ்மி அவளே தற்கொலை பண்ணி செத்து போயிடுவா. நான் சொல்ல போறத மட்டும் நீ கவனமா கேளு. சொல்றேன். என்ன புரியுதா? நான் சொல்றத கேட்டியா? என்னத்த நீ யோசிச்சுட்டு இருக்க? இது ரொம்ப ஈஸியான வேலை, அதனாலதான் சொல்றேன் ஒன்னும் ஆகாது. நீ ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லும் போது தான் யோசிக்கிறேன், பண்ணலாமா வேணாமா. சரி, உன் வேலையை நான் முடிச்சிடுறேன். அங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல? அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. நானும் ஆயுஷும் மட்டும் தான் இருப்போம், வேற யாரும் இல்ல. அதனால அவன் உன்னை கண்காணிக்க மாட்டான். இன்னும் சொல்ல போனா ஆயுஷ் அங்க என்னதான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்க போறான். அதான் சொல்றேன், டோன்ட் வரி, டோன்ட் ஸ்ட்ரெஸ். நீ நேரா இங்க கிளம்பி வா, உன் வேலையை முடி, அப்புறம் அங்க இருந்து போயிடு. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. ஏதாவது பிசுறு தடுச்சுன்னா நீ தான் வந்து காப்பாத்தணும். அப்படி இல்லன்னு வை, இந்த வாட்டி யோசிக்கவே மாட்டேன். உன் கதையும் உங்க அம்மா கதையும் சேர்த்து முடிச்சிருவேன். புரியுதுல? ஷட் அப். என்ன மிரட்டெல்லாம் பார்க்காத. என்ன இங்க பாரு. யூ இடியட். யார்கிட்ட பேசிட்டு இருந்த? உனக்கு என்ன வேணும்? நான் யார்கிட்ட பேசினாலும் உனக்கு என்ன ஆமா பிரச்சனை? இருக்கு. லக்ஷ்மி அன்னைக்கு பிரச்சனை வந்தா எனக்கும் பிரச்சனை தான். ஒரு விஷயம் சொல்லு மல்லிகா. என்ன இப்படி? நீ யாரையும் இங்க கூப்பிடல. வாட் ஸ்டூபிட் ஆயுஷ், உனக்கு என்ன ஆயிடுச்சு? இப்பலாம் என்கிட்ட ஏன் இப்படி பேசுற? ஏய், நான் மலிஷ்கா, உன்னோட ஃப்ரெண்ட் மலிஷ்கா. நான் உன் மேல பாசம் வச்சிருக்கேன். நான் உன்னோட ஃபேமிலி மெம்பர். அதனாலதான் உன்னோட எல்லா செயலையும் நான் மதிக்கிறேன். பட் ஐம் டெல்லிங் யூ ஆயுஷ், இது சாதகமாக்கிக்காத. அதோட இந்த மாதிரி பொய்யான அலிகேஷன் எல்லாம் நீங்க என் மேல போடுறியா? அதெல்லாம் போடாத. இது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அப்படியே உனக்கு என் மேல சந்தேகம் இருந்தா சொல்லு, நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். தேங்க் காட். எவ்வளவு லேட்டா கேட்டிருக்கேன், ஆனா கேட்டுட்டேன். தேங்க் யூ. யூனோ, நீ ரொம்ப பெரிய ஃபேவர் பண்ற. அத பண்ணிட. ஏன்னா மலிஷ்கா, என்னால எதையும் கவனிக்க முடியல. கிரிட்டிக்ஸ் வந்தாச்சு, நான் அவங்க கூட தான் இருக்கேன். ஆனா கவனம் உன் மேல இருக்கு. நீ எதுவும் பண்ணி வச்சிடாத மலிஷ்கா. யூ ஆர் இம்பாசிபிள் ஆயுஷ், இம்பாசிபிள். எனிவே, உன்னோட யூஸ்லெஸ் பேச்சில எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் போறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.